பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய சில வஜிஃபாவை பார்க்க போறோம். அதுவும் நமக்கு இப்ப ரமலான் பிறந்திருக்கு. நீங்க பரக்கத்தை நாடி உங்க செல்வத்துல அபிவிருத்தியாக இருப்பதற்காக இதை ஓதிக்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு செல்வம், உணவு எல்லாமே தட்டுப்பாடின்றி இன்னும் பரக்கத்தாக அபிவிருத்தியாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த ஒரு வஜிஃபாக்கள் தான். முதல்ல நம்ம ஓத வேண்டிய திக்ர் என்னன்னு பாத்தீங்கன்னா, யா ரஸாக்கு. யா ரஸாக்குனா ரிசுக்கை அழிக்க கூடியவன் அப்படின்னு அர்த்தம். யா ரஸாக்குன்னு சொல்லிட்டு முதல்ல ஓதிக்கொள்ளுங்க. இதையெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சின்ன அமலா இருக்கனால ஒரு 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதை ஒரே அமர்வுலயே நம்ம ஓதிக்கலாம். யா ரஸாக்குன்னு சொல்லிட்டு 10 முறை ஓதிட்டு அடுத்து இன்னொரு 3 திக்ர் ஓதணும். கையோட ஓதிக்கோங்க. ரொம்ப சிறுசா இருக்கனால ரமலான் மாதத்துல கையோட அமல்களை நம்ம செஞ்சு நன்மை பெற்றுக்கலாம். என்னோட சேர்ந்து ஓதுங்க. யா ரஸாக்கு, 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 யா ரஸாக்கு. அடுத்தது யா கனியு அப்படின்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா செல்வந்தன் அர்த்தம். அல்லாஹும் நமக்கு செல்வத்தை அள்ளி கொடுப்பதற்காக இதை ஓதிக்கோங்க 10 முறை. ஓதிட்டு அடுத்தது பார்க்கலாம். யா கனியு, 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 யா கனியு. அடுத்தது கடைசியாக பாத்தீங்கன்னா மூன்றாவதாக யா வஹாபு அப்படின்னா தாராளமாக கொடுப்பவன் அர்த்தம். யா வஹாபு, 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 யா வஹாபு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது 3 ஓதணும். கடைசியா 4வதா பாத்தீங்கன்னா ஒரு திக்ர் ஓதணும். ஃபர்ஸ்ட் இந்த 3 பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ரிசுக்கு, செல்வம், தாராளமாக கொடுப்பது. 3மே எது சம்பந்தமா ஓதிருக்கோம்? காசு சம்பந்தமா, ரிசுக்கு சம்பந்தமா ஓதிருக்கோம். அல்லாஹ் இடத்துல தாராளமா கிடைக்கிறது சம்பந்தமா ஓதிருக்கோம். ரிசுக்கு அப்படிங்கிறது உணவுக்கும் பொருந்தும், காசுக்கும் பொருந்தும், வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை வாய்ப்புலாம் ஏற்படுத்தும். கனியும் அப்படிங்கிறது செல்வத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி வஹாபுங்கிறது அந்த செல்வத்தை தாராளமா கொடுக்கும். எல்லாத்திட்டையுமே வருமானம் இருக்கு, வசதி இருக்கு, ஆனா தாராளமா இல்ல, அதனால தாராளமா கொடுக்கும். நம்ம கடைசியா சொல்லக்கூடிய அந்த திக்ரு பாத்தீங்கன்னா யா ஃபத்தாஹு. என்னதான் இருந்தாலும் நமக்கு வெற்றி அடையாம ஒரு விஷயம் நடக்காது. யா ஃபத்தாஹு, 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 யா ஃபத்தாஹு. இப்ப இது 4மே 4 இஸ்முகள். அல்லாஹ்விடத்துல நாம செல்வத்தை நாடி ஓதுறது. ஃபத்தாஹு செல்வத்துக்கும் ஓதுவோம், காரியம் வெற்றி பெறுவதற்கும் ஓதுவோம், துவாக்கள் நிறைவேறுவதற்கும் ஓதுவோம், நிறைய விஷயத்துக்காக ஃபத்தாஹு ஓதுவோம். அதனால பாத்தீங்கன்னா இதை 4யும் நீங்க 10 முறை ஓதிட்டீங்க. இப்ப கையோட அல்லாஹ்விடத்துல நிரசம்பத்தான ஒரு பரக்கத்தான செல்வத்தை கொடுக்கணும்னு கேட்டுக்கோங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிரப்பமா, உயர்வா, இன்னும் கண்ணியமாக உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பானாக, ஹலாலான முறையில கொடுப்பானாக. இந்த மாசம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, நெருக்கடி இல்லாம நமக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் தரணும். ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம தொடர்ந்து அமல்களை போடுவோம். மறக்காம பாத்துக்கோங்க.